நவநீத கிருஷ்ணன், பழமை வாய்ந்த தூய மரியன்னை ஆலயத்துல கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு தொடங்கி இருக்கு, அங்க மக்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, மக்கள் என்ன சொல்றாங்க? ஷாம், இன்னும் சற்று நேரத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பானது நடைபெறக்கூடிய நிலையிலே மதுரையில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த மதுரையுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தூய மரியன்னை ஆலயம் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்திலே கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 170 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த தூய மரியன்னை ஆலயத்தில் தற்போது பார்த்தோமேனால் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருமே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் ராம்குமார் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மதுரையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் இந்த தூய மரியன்னை ஆலயத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெறக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் போது இங்கே நடைபெறக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியின் போது பார்த்தோமேனால் ஏராளமான கிறிஸ்துவர்கள் இங்கே கலந்து கொள்வது வழக்கம். அதே போன்று பார்த்தோமேனால் இங்கே அந்த சாண்டா கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய அந்த தொப்பிகளை அணிந்தவர் தங்களது குடும்பத்தினரோடு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கார்கள். அவர்களிடம் கேட்கலாம், ஒவ்வொரு வருஷமே இந்த கிறிஸ்துமஸ் வந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி லைக் இந்தியா ஃபுல்லா கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கோம். லைக் இந்த மூமெண்ட் ஆக்சுவலி வருஷம் இந்த சர்ச்சுக்கு தான் வரும். இன்னைக்கு அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். லைக் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் உங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, மற்ற எவ்வளவோ செலிப்ரேஷன் இருந்தாலும் இந்த செலிப்ரேஷன் பண்ற இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி இந்த கிறிஸ்துமஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. வீட்டு எல்லாருக்கும் இந்த குட்டி பையன் லைக் சித்தி பையன் ஸோ ஃபேமிலியா வந்திருக்கோம். கொஞ்சம் ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஷாம், அவர்கள் சொன்னது போல பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி முழுவதுமாகவே குடும்பத்தினரோடு வருகை தந்து இன்னும் சற்று நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பிறப்பானது நடைபெற இருக்கிறது. அந்த சிறப்பு எழுச்சியின் போது இந்த சிறுவன் கூட பார்த்தோமே ஆனால் அதாவது குழந்தை இயேசுடைய பிறப்பை அறிவிக்கக்கூடிய நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறக்கூடிய நிலையிலே குழந்தைகளோடு மட்டுமல்லாது அனைவருமே இங்கே இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவை கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இங்கே ஒரு இருக்கிறார், அவரிடம் கேட்போம். இந்த கிறிஸ்துமஸ் ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியா என்ஜாய் பண்றதுக்காண்டி வந்திருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்துமஸ்க்கு நைட் டைம் வந்திருக்கேன், டாடி கூட வந்திருக்கேன். ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஷாம், அவர்கள் சொன்னது போல பார்த்தோம்னா ஏற்கனவே நமது ஒளிப்பதிவில் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த தேவாலயத்துடைய அந்த முகப்பிலிருந்து கூட பார்த்தோமேனால் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். மதுரை என்றாலே அடையாளமாக இருக்கக்கூடிய ஆலயங்களிலே இந்த நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஆலயத்திலே இன்னும் சற்று நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தினரோடு வருகை தந்து இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது, குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இன்னும் சற்று நேரத்தில் அனைவருக்குமே பகிரக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. ஷாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.